தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीरान सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बिजाही सय्यदना मुहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுர் லஹத்தின் ஜஹர் கண்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்குரோடும் இருந்து தாலிமாத்துகளை கற்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்றும் அவன்தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். முழு உலகத்தின் நிர்வாகம் யாருடைய கையில் இருக்கு? எல்லா நிர்வாகமும் யாருடைய கையில தான்? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. நம்மை நிர்வகிச்சு கொண்டிருப்பவனும் யாரு தான்? மேனேஜ்மெண்ட். பண்ணலன்னு சொன்னா எந்த ஒன்றும் சரியானதாக இருக்காது. எதுவாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா, மேனேஜ்மெண்ட் இருந்தே சரியாக இருக்க மாட்டேங்குது. ஏங்க ஒன்றும் சரியில்லைன்னா மேனேஜ்மெண்ட் சரியில்லைங்கன்னுவாங்க. ஏதாவது ஒன்று சரியில்லை, என்னங்க காரணம்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மேனேஜ்மெண்ட் சரியில்லைங்க. மேனேஜ்மெண்ட் இல்லையா? இருக்குது, ஆனால் சரியில்லை. மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னா ஏதாவது சரியாக இருக்குமா? ஏதாவது மேனேஜ்மெண்ட் சரியில்லை சரியாக இருக்குமா? மேனேஜ்மெண்ட்டு இல்லவே இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? அப்போ நாம் இன்றைக்கி ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா நமக்குள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. நமக்குள்ள சின்ன மேனேஜ்மெண்ட்லாம் கிடையாது, பெரிய மேனேஜ்மெண்ட். கோடிக்கணக்கான ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆள் இல்லை. நமக்குள்ள கோடிக்கணக்கான உயிர்கள், கோடிக்கணக்கான புற்றுநோய் சொல்கிறாங்களே, என்னது அது? உயிர்களில் இறந்து போய் அது என்ன ஆயிடுது? செயலிழந்து போச்சுன்னா அதுதான் புற்றுநோய். அப்போ இவ்வளோ புற்றுநோய் பரவுது. எவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ணணும்? சும்மா இல்லை. எதுவுமே லேசான விஷயம்லாம் கிடையாது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் என்ன அதுதான் பெருசு, இதுதான் பெருசு, எதையோ பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எல்லாத்த விட பெருசு உள்ளே நடக்கிறது தான் பெருசு. எந்த அளவுக்கு சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க,
மனிதா, நீ உன்னை ஒரு சின்ன சதை துண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. நீ உன்னை ஒரு சின்ன சதைக்கட்டி, சதைப்பிண்டம் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஃபீக்கன் தவல் ஆலமுல் அக்பர், இந்த பெரிய உலகமே உனக்குள்ளே இருக்குதுண்ணா. பெரிய அரக்கோணம் இல்லை, தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, ஆசியா கண்டம் இல்லை, இந்த பூமி இல்லை, இந்த மில்கிவே, இந்த சூரிய குடும்பம் இல்லை, சூரிய குடும்பம் மாதிரி கோடிக்கணக்கான சூரிய குடும்பம் இருக்கு, மில்கிவே இல்லை, அதையும் தாண்டி கேலக்சி, அதையும் தாண்டி யூனிவர்ஸ், முழு பிரபஞ்சமும் உனக்குள்ள இருக்குன்றாங்க. முழு பிரபஞ்சமும் அவ்வளவு பெரிய ஆள், நீ அவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் இருக்குது உள்ள. ஆனா மனிதன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், அதுதான் பெருசு, இதுதான் பெருசு, எதையோ பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு உண்மையிலேயே என்ன பெருசோ அது தெரிய மாட்டேங்குது. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எல்லா முழு பிரபஞ்சத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? அல்லாஹ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இல்லைன்னு சொன்னா நாம இருக்க முடியாது. நாம ஒன்றும் இப்படி சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு போறதுக்காக வரல இந்த உலகத்துல. சும்மா ஏதோ ஆடு மாடுகள் மாதிரி ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், அப்படி மொத்தா போனோம், அடுத்த வாரிசு உருவாக்கணும், அப்படி போய் மொத்தா போயிட்டோம். விஞ்ஞானிகள்கிட்ட, அறிவியல்காரங்கள்ட்ட போயிட்டு வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க 2. வாழ்க்கையுடைய நோக்கம், நம்மளும் என்ன தான் சொல்கிறோம், பார்த்தா அவங்களும் 2ன்றாங்க. என்னடா இது, நம்ம சொல்கிறது அவங்களும் சொல்கிறாங்க, பரவாயில்லையே அப்படின்னு போய் பார்த்தா மனிதனுக்கு மட்டும் இல்லையா, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் 2 தான் நோக்கம். அவங்க சொல்கிறது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வலிமையானது வெல்லும், வலிமையற்றது அழிந்து விடும். என்னப்பா நோக்கம் அப்படின்னா உயிர் வாழ்றது, நல்லா சாப்பிட்டு உயிர் வாழணும். 2வது நோக்கம் அடுத்த சந்ததி உருவாக்கணும். இதுதான் என்னதான். இது மற்றதுக்கு சரியா இருக்கலாம், மற்றதுக்கு அது ஓரளவுக்கு சரிதான். ஒரு உயிர் இந்த உலகத்தில் வாழுதுன்னா, பொது உலகம் சொல்றாங்க, ஒரு உயிர் உலகத்தில் வாழுதுன்னா அதனுடைய நோக்கம் என்ன? அது தன்னை பாதுகாத்து கொண்டு தனக்கு உணவு தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் உயிர் வாழணும். அதுக்காகத்தானே போராடுது, தான் உயிர் வாழ்றதுக்காக. அதுக்கு பிறகு தன்னுடைய சந்ததிகளை உருவாக்கி அதை பாதுகாத்து அடுத்த சந்ததியை உருவாக்கி விட்டுட்டு அது போயிடும். ஒரு செடி இருக்குதுன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு மரம் இருக்குது, இந்த மரம் தானா பூமியிலேருந்து முளைச்சி வந்துருச்சா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரத்துடைய பேரம் பேத்தி தான் இந்த மரம். திடீர்னு ஒன்றும் வரல. அப்படி அவங்க சொல்றது என்னது? 2 நோக்கத்தை சொல்றாங்க. என்னது? வாழணும், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி விட்டு போயிடணும். இது ஒரு மிருக ரீதியான ஒரு நோக்கம் அவங்க சொல்றது. அது மிருகங்களுக்கு வேணா சரியாக இருக்கலாம், ஆனா அவங்க என்ன மனிதனுக்கும் அதான் நோக்கன்றாங்க. மனிதனுக்கும் சயின்ஸில் சயின்டிஸ்ட் அவங்க சொல்ற மனிதனுடைய நோக்கம் என்னதான் 2. இப்போ அதுக்கு தான் இவங்க ஆராய்ச்சி எல்லாமே என்னன்னா, மனிதன் அப்படியே வாழணும், மொத்தமாக வாழணும், எப்படி என்ன செய்யறது, நோய் வந்தா என்ன செய்ய, இதுதான் ஆராய்ச்சி. இப்போ அது என்ன கிடையாது, மனுஷனுக்கு அதான் நோக்கம். மனிதனுக்கு அது நோக்கம் அல்ல. மனிதன் அதையும் தாண்டி மிக பெரும் நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய நோக்கம் என்ன? மக்சதே ஜிந்தகி என்னது? மக்சதே ஜிந்தகி கியா ஹை, வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? 2 ஹை. எத்தனை? 2. ஒன்று இபாதத்தே ஹக், அல்லாவை வணங்குவது. இன்னொன்று ஷனாகத்தே ஹக், அல்லாவை அறிந்து கொள்வது. அப்ப அல்லாவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் எதை வைத்து அல்லாவை அறிந்து கொள்றது? படைப்புகளை வைத்துதான் படைத்தவன் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அந்த படைப்பு எங்க இருக்குது? படைப்பை பார்க்கணும்னா வானத்தை பார்க்கணும், பூமியை பார்க்கணும், தேவையில்லை. உங்களை பாருங்கள், உங்களுக்குள்ள பாருங்க. முழு உலகமே உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்களை பார்த்தாலே யாரை விளங்க முடியும்? அல்லாஹ் விளங்க முடியும். அடுத்தவங்க மனசு நமக்கு தெரியுமா? தெரியாது. வெளி தோற்றம் தான் நமக்கு தெரியும், நம்ம கூட இருக்கிறவங்களுடைய மனசே தெரியாது. அப்புறம் எப்படி அல்லாவை தெரிஞ்சுக்க முடியும்? அடுத்தவங்களை வச்சு அல்லாவை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ அல்லாவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அதான் அவுலியாக்கள் சொல்லுவாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. யார் தன்னை அறிந்து கொண்டார்களோ அவர்கள் ரப்பை அறிந்து கொள்வார்கள். அப்போ இந்த மனிதன் எதுக்காக நாம இங்க வந்திருக்கிறோம்?
அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. அல்லாஹ்வை வணங்குவது, இப்போ அல்லாஹ்வை வணங்குவது சொன்னா உடனே நமக்கு தெரிஞ்ச மாதிரி என்னமோ செய்யணும். அதிலும் அது எப்படி, வணக்கம்னா என்ன, அந்த பாடங்கள் இருக்கு. அல்லாஹ்வை அறிவது என்று சொன்னாலும் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்ன மாதிரி தான். டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னால் அது 1 மணி நேரம் வேலையா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலையா, 1 நாள் 2 நாள் வேலையா, எத்தனை நாள் வேலை? தியரிக்கு 5 வருஷம், அதுக்கு பிறகு ப்ராக்டிக்கலுக்கு எத்தனை வருஷம்? அப்புறம் வாழ்க்கையெல்லாம் ப்ராக்டிக்கல் தான். எந்த அளவுக்கு அவங்க அதில் ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கிட்டே இருந்தால் தான் அவர்கள் எப்படி இருக்க முடியும், ஒரு முழுமையான டாக்டராக இருக்க முடியும். 2 நாள் படிச்சுட்டேன், எம்பிபிஎஸ் காலேஜ் அட்மிஷன் கிடைச்ச உடனே இவர் டாக்டர் போட முடியுமா? 2 நாள் இப்படி போயிட்டு தலையை கட்டு வந்தோடனே டாக்டர். 5 வருஷமும் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு படிக்கணும். மனப்பாடம் பண்ண எழுத வேண்டியது எழுதணும், மனசில் வைக்க வேண்டியதை வைக்கணும், விளங்க வேண்டியதை விளங்கணும், புரிய வேண்டியதை புரியணும், செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். எல்லாம் செஞ்சாதான் அவர் டாக்டர் ஆக முடியும். டாக்டர் படிக்கணும்னு சொன்னால் அது பெரிய வேலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே டாக்டர் படிக்கணும்னா அதெல்லாம் நமக்கு வயசு முடிஞ்சு போச்சுங்க, இப்போலாம் படிக்க முடியாதுங்க. அல்லாஹ்வை படிக்கணுங்க, அவ்வளோதானே. அது தெரியாதா? சரி, அல்லாஹ்வை படிக்கணுமா, சரிங்க சொல்லிக் கொடுங்க, இப்போ சொல்லிக் கொடுத்துருங்க. இங்கேருந்து எஞ்சி போகும்போது நான் அல்லாஹ்வை படிச்சுட்டு போயிடணும். எப்படி விளங்குறாங்க? ரொம்ப சிம்பிள். அல்லாஹ்வை படிக்கிறது இருக்கிறதுலையே சிம்பிள். என்னதான், டாக்டர் ஆகிறது கஷ்டம், இன்ஜினியர் ஆகிறது கஷ்டம், அதுக்கெல்லாம் பல வருஷம் கஷ்டப்படணும். அல்லாஹ் படிக்கிறதுக்கு இப்படி ரெண்டு வார்த்தையை கேட்ட உடனே ரைட், அல்லாஹ் எங்களுக்கு தெரியாதா? அது என்னங்க படிக்க வேண்டியது இருக்குது? அல்லாஹ் வணங்கணும், அதுவும் அதே தான். அதுவும் என்ன கிடையாது, சின்ன பாடம் கிடையாது, பெரிய பாடம். அதுவும் மக்கள் என்ன விளங்குறாங்க, அதுதானே தொழுகணும் நோன்பு வைக்கணும், அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? வணக்கம் முடிஞ்சு போச்சா? தொழுகை நோன்பு வணக்கம் தான், அது மட்டும்தான் வணக்கமா? வணக்கத்தில் அது ஒன்றே தவிர அதுவே எல்லா வணக்கமும் ஆகி போச்சா? பிரியாணி அப்படின்னு என்னது, அரிசி கறி ரெண்டையும் கொண்டு வந்தாச்சு, இதாங்க பிரியாணி. பிரியாணியில் இது 2 தானே இருக்கும், இதான் பிரியாணி ஆயிருமா? அது மாதிரி தொழுவ நோன்பை மட்டும் வச்சுக்கிட்டு என்னது, இதாங்க வணக்கம். இன்னும் சில பேர் இன்னும் 2 ஐட்டத்தை வச்சுக்கிட்டு வணக்கம் முடிஞ்சு போச்சா? வணக்கத்தில் இதுவும் வேணும், அரிசியும் வேணும், கறியும் வேணும். ஆனால் என்ன ஆகாது, வணக்கம் பூர்த்தியாக ஆகாது. இன்னும் பல ஐட்டங்கள் இருக்குது. வெங்காயம் வேணும், தக்காளி வேணும், இஞ்சி வேணும், பூண்டு வேணும், கொத்தமல்லி வேணும், தயிர் வேணும், எலுமிச்சம்பழம் வேணும், மிளகா வேணும். அப்புறம் இது எல்லாம் பக்குவமாக ஆக்க தெரியணும். எல்லாமே இருக்குதுங்க. இமாம் சாப்பிட்டு கூப்பிட்டு பிரியாணி ஆக்கிருங்க, நாங்கள் எல்லா ஐட்டமும் கொடுத்தாச்சு, அஜர்த்து பிரியாணி ஆக்கி கொண்டு வந்துடுங்க அப்படின்னா எனக்கு பாத்தியாவது எனக்கு தெரியும். பிரியாணிக்கு என்ன இருக்கு, அதுதானே இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லைங்க. தண்ணியை ஊற்றுங்க, எல்லாத்தையும் அள்ளி கொட்டுங்க, அடுப்பை பற்ற வச்சு ஒரு கிண்டுங்க, முடிஞ்சு ஆயிருமா பிரியாணி. எல்லா இடத்தையும் போட்டு கழுவி வேணா ஆகும் பிரியாணி. அப்போ அதுக்கு என்ன வேணும், அதுக்கு பக்குவம் வேணும். எதை முதல்ல போடணும், முதல்ல என்ன செய்யணும், அதுக்கு பிறகு என்ன போடணும், முதல்ல எண்ணெயை ஊற்றணும், பட்டை கிராம்பு போடணும், அது கொஞ்சம் நேரம் வாசனை வரணும், அப்புறம் வெங்காயத்தை போடணும், அப்புறம் அது வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும், அப்புறமா தக்காளியை போடணும், தக்காளி நல்லா வதங்கணும். எடுத்த உடனேயே அரிசி அள்ளி கொட்டி, ஃபஸ்ட்டு அரிசி தானேங்க மெயின், அரிசியை போடுங்க. வெங்காய தக்காளிலாம் என்னங்க லாஸ்ட்டில் அள்ளி கொட்டிக்கலாம். லாஸ்ட்டாக வெங்காயம் தக்காளி அள்ளி கொட்டி பிரியாணி ஆகுமா? சொல்லுங்கள், பிரியாணி ஆகுமா? என்ன செய்யணும், எது எப்போ போடணுமோ அது அப்பப்போ போட்டு அது அதனுடைய பக்குவத்துக்கு அது வரணும். அதனுடைய பக்குவம் வந்ததுக்கு பிறகு தான் அடுத்தது. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொட்டினோன்னு என்ன ஆயிடாது, பிரியாணி ஆயிடாது. பிரியாணி மட்டும் இல்லை, ஒரு சாம்பார் வைக்கணும்னாலும் அதுதான், ரசம் வைக்கணும்னாலும் அதுதான். எதுக்குமே என்ன இருக்குது,
ஒரு முறை, ஒரு பக்குவம், ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு, அதுக்கான ஒரு நிலைகள் இருக்குது. ஆனா வணக்கம்னு ஒண்ணு என்னது, எல்லாத்தையும் அள்ளி கொட்டு. ரெண்டு மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க, தொழுவு நோன்பு மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க, அது 2 மட்டும் போட்டுக்கிட்டு வணக்கம் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுப்பா. இது மட்டும் தானே தீனு? தொழுகை நோன்பு மட்டும்தானே தீனு? தீன்ல எவ்வளவோ இருக்குதே, அதெல்லாம் எங்க? எல்லாத்துக்கும் மேல ஈமான் இருக்குதே, அது எங்க? அதான் நாங்க சொல்லிட்டோமுங்க, ஈமான் கொண்டோன்னு சொல்லிட்டோமுங்க. கொண்டோன்னு சொல்லிட்டா கொண்டோன்னு ஆயிடுச்சா? டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா டிக்கெட் எடுத்ததாயிருமா? டிக்கெட் எடுக்கணும். ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி இவர் சொல்லிக்கிறார், நான் டிக்கெட் எடுத்து விட்டேன் அப்படின்னு. ட்ரெயின் ஏறிட்டார். டிக்கெட் யார் வந்தாரு? எங்கப்பா டிக்கெட்டு? நான் தான் சொல்லிட்டேன் டிக்கெட் எடுத்துட்டேன்னு. டிக்கெட்டை காட்டு. அப்ப அது மாதிரி அல்ல, ஈமான் எங்கப்பா? நான் தான் சொல்லிட்டேனே ஈமான் கொண்டேன்னு சொல்லிட்டேனே, ஈமானை காட்டு. எங்க காட்ட முடியும்? இருந்தா தானே காட்ட முடியும். சொன்னதுனால எதுவும் என்ன ஆயிரப்போறது இல்ல, எதுவும் ஆயிரப்போறது இல்ல. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை? ஈமானை கேட்டா சொல்லிட்டோம், ஈமானை கேட்டா அதான் களிமா சொல்லிட்டோமே, முடிஞ்சு போச்சு. இபாதத்தை கேட்டா அதான் தொழுதுட்டோமே, நோன்பு வச்சிட்டோமே. இது ஈமானும் இல்லை, இபாதத்தும் இல்லை. சமுதாயம் ஏமாந்துகிட்டு இருக்கு, சமுதாய தலைவர்கள் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க, உலமாக்கள் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க, தன்னையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விஷயத்துல? ஈமான், இபாதத், தீன், எல்லாத்துலேயும் தான். இப்போ இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு இப்போ அதே தான். இப்போ டிடிஆர் கேட்குறாரு, டிக்கெட்டு எடுத்தவன் காட்டிடுவான், டிக்கெட் இருக்கிறவன் காட்டிடுவான், டிக்கெட்டு இல்லாதவன் டிக்கெட் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடும். இவன் என்ன சொல்லுவான், நான் தான் சொல்லிட்டேன்ல டிக்கெட் எடுத்துட்டேன்ட்டு அப்படின்னா டிடிஆருக்கும் விளங்காது, இவனுக்கும் விளங்காது. என்னங்க, அதான் நான் சொல்லிட்டேன்ல. அப்போ இது என்னது, இருக்கிறதுலே குழப்பம். ஒருத்தன் இருக்குன்னு உறுதியா இருக்கிறான், அவன் எடுத்துட்டான் இருக்குதுன்னு உறுதியா இருக்கிறான். ஒருத்தன் இல்ல, அவன் இல்லைன்றதுல உறுதியா இருக்கிறான். இவன் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், அதான் இருக்குது இல்ல நினைச்சிட்டு இருக்கிறான். காட்டுன்னா காட்டுறதா? எங்க காட்டுறது? அதான் சொல்லிட்டோம்ல. அப்போ அது மாதிரிதான் இன்றைக்கு ஈமான் இல்லைன்னு போயிட்டா பிரச்சனை இல்லை, முழுமையான ஈமானுக்கு ஈமானை விளங்கி அல்லாஹ்வுடைய ஈமான்ல வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது, ஈமான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஈமான் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள், குழப்பங்கள். ஒண்ணு சைத்தானை பிடிச்சிட்டு போனாலும் சரி, சைத்தானாச்சும் பாவம் இறக்கப்பட்டு ஏதாவது உதவி செய்வான், சரினா இல்லையா? சைத்தானை ஏத்துக்கிட்டவங்களுக்கு அவங்க பாட்டுக்க ஜம்முன்னு இருக்கிறான், உறுதியா இருக்கிறான். தடுமாறிக்கிட்டு இருக்கிறது யாருதான்? இங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் போக முடியல. உண்மையான தடுமாற்றம் இருக்குதா இல்லையா? தெளிவா நம்ம பார்த்தாலே தெரியுதா இல்லையா? சைத்தான் பக்கம் நிக்கிறவன் எல்லாம் ஒத்துமையா நிக்கிறான், உறுதியா நிக்கிறான். ஆனா முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்னதான் எவன் அடிச்சாலும் வாங்கிக்கிறதுக்கு தயார். ஆனா நாங்க ஒத்துமையா ஆகவே மாட்டோம், யார் பேச்சும் கேட்க மாட்டோம். என்ன வேணா அடிச்சு சாவடிச்சா பரவாயில்ல, போ செத்து போறோம். ஆனா நாங்க ஒத்துமையா ஆக மாட்டோம். நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஒத்துமையா ஆக மாட்டோம். எங்களுக்குள்ள அடிச்சு, இந்த ஜமாத்துக்கு அந்த ஜமாத்து பிடிக்காது, அந்த ஜமாத்துக்கு இந்த ஜமாத்து பிடிக்காது, ஒரே மொஹல்லால நான் இந்த 4 பேத்துக்கு இந்த 4 பேத்தை பிடிக்காது, அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்தை பிடிக்காது. நாங்க என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் இதுதான் நிலைமை. இருக்குதா இல்லையா? என்ன காரணம்? இவன் அல்லா பக்கமும் இல்லை, சைத்தான் பக்கமும் இல்லை, அல்லா பக்கமும் இல்லை, சைத்தான் பக்கமும் இல்லை. அதுதான் பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் தீர்வு அவுலியாக்கள், ஷேகுமார்கள்ட்ட தான் இருக்கு, ஷேகுமார்கள் இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஷேகுமார்கள்ட்ட யாரும் மக்கள் வரதில்லையே. ஷேகுமார்களை யாரும், அதுவும் உண்மையான ஷேகுமார்களும் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. ஷேகுமார்ன்ற பேர்லையும் போலிகள், எக்கச்சக்கமான போலிகள், அதை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் பெருகிட்டாங்க. உண்மையான ஷேகுமார்களின் பக்கம் மக்கள் எந்த காலத்திலுமே மக்கள் வர்றதில்லை. உண்மையான ஷேகுமார்களின் பக்கம் மக்கள் என்னது அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறது இல்லை. இப்போ அல்லாஹாலா தான் இப்போ அதற்குள்ள, அப்போ அல்லாஹாலா இவ்வளவு மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னும் போது அல்லாவே அதற்கான தீர்வை அல்லாவே கொண்டு வரான், அல்லாவே அதற்குள்ள தீர்வை கொண்டு வர போகிறான். அப்போ இந்த உலகத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்கன்னா அதுக்கு அல்லாஹ் காரணம் இல்லை. அல்லாஹாலா என்ன செய்யலை, யாருக்கும் எந்த கெடுதலும் இதுவரை செஞ்சதில்லை, இது இனிமேலும் செய்ய போகிறது இல்லை. அதற்கெல்லாம் காரணம் யார் மட்டும்தான்? அவரவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவரவர்கள் தான் காரணம். அல்லாஹ் எந்த வகையிலும் யாருடைய
சிரமத்திற்கோ கஷ்டத்திற்கோ முசீபத்திற்கோ யார் காரணம் இல்லை? அல்லாஹ் காரணம் இல்லை. அதான் தமிழ்ல கூட சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதோ கெட்டதோ அடுத்தவங்க கொடுக்கறது இல்லை, எல்லாம் உங்களுடைய சொல், செயல், சிந்தனைகள், எண்ணங்கள், நம்பிக்கைகள், உங்களுடைய கோட்பாடுகள்னால தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாமே. அப்போ அதை நாம சரி செய்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு நாம தான். அடுத்தவங்களை யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது இல்லை. நம்முடைய வாழ்க்கை அது நமக்கான பொறுப்பு. நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செஞ்சு முடிச்சிட்டோமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்து முடித்து விட்டேனா? அப்படி முடிச்சிட்டேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக தான். அந்த காரியம் முடியாதவரை வாழ்க்கையில் சிரமங்கள், பிரச்சனைகள், இன்பம், துன்மையில மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அது என்ன செஞ்சாலும் சரிதான். இதை உலகத்துல அடுத்தவங்க யாரும் சரி செய்ய முடியாது. யாரும் அடுத்தவங்க யாரும் என்ன செய்ய முடியாது. ஏன் அல்லாவே நமக்கு அப்படி செஞ்சு கொடுக்க மாட்டான் யாருக்கும். அல்லாஹாலா லஹா மா கசபத் வ அலைஹா மக்தசபத், அவரவர் செய்த நல்லதும் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் செய்த தீயதும் அவர்களுக்கு உண்டு. அப்ப அவரவர்களுடைய நல்லது கெட்டதை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அவங்களுக்கு சரியான முறையில் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான், நல்ல வழியில் சென்றால் ஒருவன் நல்ல வழியில் சென்று தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்யணும் என்று முயற்சி செய்தால் அல்லாஹ் 1க்கு 10 அல்லாஹ் உதவி செய்வானே தவிர அல்லாவே நாம ஒண்ணுமே செய்யாம உட்காந்துக்கிட்டு அல்லாவே என்ன செஞ்சிருவான், எல்லாத்தையும் மாத்திருவானா? அல்லாஹ் மாற்ற மாட்டான். தீமையில் சென்றால் அல்லாஹாலா உதவி செய்ய மாட்டான், ஒதுங்கி நின்றுவான். தீமையின் பக்கம் சென்றால் எல்லாம் பிடிச்சி இழுத்து தீமைக்கு போகக்கூடாது அப்படின்னு என்ன செய்ய போறது இல்லை, அப்படியும் பண்ண மாட்டான், பிடிச்சி தள்ளவும் மாட்டான். என்ன செய், போறியா போயிட்டே இரு, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றான். நல்லது செஞ்சா உதவி பண்ணுவான். அப்படித்தானே? ஒரு பிள்ளை, ஒரு பையன் இருக்கிறான், நல்ல வேலை செய்யறான்னு பெற்றவங்க உதவி செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? படிக்கிறான், நல்லா படிக்கிறான்னு பெற்றவங்கலாம் படிப்பா, அவனுக்கு என்ன செய்யணும், இந்த உனக்கு என்ன வேணும், இது வேணுமா, அது வேணுமா, என்ன வேணும் எல்லாம் வாங்கி கொடுத்து. ஆனா படிக்கிறது யார் தான் செய்ய முடியும், அவன் தான் படிக்க முடியும். அதை பெற்றவங்க படிக்க முடியாது. நீ படிக்காத பண்ணி தூங்குப்பா, நான் உட்காந்து படிச்சுக்கிறேன், நீ உட்காந்து படிச்சு நீ படிச்சல. அப்ப அவன் தான் படிச்சாகணும். அப்ப அவன் படிச்சா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அதே ஒரு பிள்ளை என்ன செய்யறான், வழிகட்டு போறான்னா பெற்றவங்க சொல்லி பார்ப்பாங்க, கேட்கறவே இல்லை, இஷ்டத்துக்கு போறான்னா என்ன செய்ய முடியும்? அப்ப மற்ற யாரோ கேட்டா என்னங்க நான் என்னங்க செய்யணும், அவனுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவனுக்கும் அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தா நம்மள பொறுப்புதாரி, அவன் என்ன சொல்லுவான்? அதுக்காக அவன் கெட்டு போகணும்னு நாம நினைக்கிறோன்னு அர்த்தமா? அவன் கெட்டு போனதுக்கு நாம தான் காரணமா? இல்லை. அப்போ நல்லது செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான், நிச்சயமாக உதவி செய்வான். நல்லதை விட்டு விலகி போனால் அல்லாஹாலா என்ன செய்ய மாட்டான், பார்ப்பான். எல்லாத்துக்கும் ஒரு என்ன இருக்குது, ஒவ்வொரு கட்டங்கள் இருக்கு. ஒரு கட்டம் திருத்துறதுக்காக மாறுவதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்வான், ஒரு கட்டத்துல விட்டுருவான். அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான், சமுதாயமாக இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு சமுதாயம் என்ன ஆகி போச்சுன்னா, இப்படியே தவறுல போய் 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 ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. யாரும் என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. இப்போ அந்த நிலைமையில்தான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வேதனை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது உலகத்துல இன்னைக்கு எப்போ ஆரம்பிச்சிருச்சு, முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள்ன்றது முஸ்லிம்களுக்குன்னு மட்டும் இல்லை, அப்பாவிகள் பொதுமக்கள் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒருத்தனை கொண்டு இன்னொருத்தனுக்கு பிரச்சனை. சரி, அதிகாரத்துல இருக்கிறவன் அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவனுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் நல்லா வச்சிருக்கான். லோக்கல்ல உள்ளவனுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல வச்சிருக்கான். அவனுக்கு பிரச்சனைக்கு இன்னொருத்துக்கு இருக்கணும் வச்சிருக்கான். நாம நினைக்க வேணாம், சரி நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, அப்படி இல்லை. இவனுக்கு அவன் பிரச்சனை, அவனுக்கு இப்படி செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவர்களுடைய வினைகள் தான், மக்களுடைய பாவங்கள் தான். அல்லாஹ் சொல்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் செய்த பாவங்களின் காரணமாக கடலிலும் கரையிலும் பிரச்சனைகள், ஃபசாதுகள், முசீபத்துகள் பெருகிவிட்டது, வெளியாகிவிட்டது. இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, அது அதனுடைய ஒரு இறைவனுடைய பொறுமையின் எல்லை கடந்து போச்சு.
இப்போ இன்றைக்கி என்ன நடக்க போகுது எல்லாம் நினச்சிட்டு, ஓ ஈரான் அடிக்கிறான்ப்பா இஸ்ரேல், அப்படியே அப்படியே அவ்வளோதான், இஸ்ரேல் காலி, முடிஞ்சு போச்சு, ஈரான் ஜெயிச்சிருவான். அது இல்லை, உலகமே நாசமாக போகுது. உலகமே, எந்த நாடும் தப்பிக்க முடியாது, எந்த மக்களும் தப்பிக்க முடியாது. ஒரு புதிய உலகத்தை எல்லாம் படைக்க போகிறான். இப்போ நமக்கு என்ன, முதல்ல அல்லாவை நாம் விளங்க வேண்டிய முறையில் விளங்கணும். இது யார் செய்கிறா, என்ன நடக்குது, அதை புரியணும். அல்லாவை ஈமான் கொள்ளணும், அல்லாவோடு நமக்குள்ள தொடர்பை சரி செய்யணும், அவனை பற்றி பிடிக்கணும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அவனுடைய பாதையில் நாம் இருந்தோம் சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், நம்மை எந்த நிலைமையிலும் பாதுகாப்பான். நம்ம மண்டையிலே வந்து அணுகுண்டு விழுந்தா கூட அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். எங்கேயோ அணுகுண்டு விழுந்து உங்க மண்டை மேல வந்து விழுந்தா கூட அல்லாஹ் என்ன செய்வான், ஈமான். அணுகுண்டு போடுறாங்களே, என்ன ஆகுமோ தெரியலையே, ஒரு அணுகுண்டு போட்டா இந்தியாவே காலி ஆயிரும், தமிழ்நாடே காலி ஆயிரும், பயந்தால் ஈமான் போயிடுச்சு. இல்லை அவன் காப்பாற்றுவான், இவன் காப்பாற்றுவான், அவன் இருக்கிறான், இவன் பார்த்துப்பான், ஈமான் போச்சு. யார் மேல நம்பிக்கை வச்சாலும் ஈமான் போயிடும். யாரை பயந்தாலும் ஈமான் போயிடும். யாரையும் நம்பவும் கூடாது, யாரையும் எதையும் பயப்படவும் கூடாது. அப்பதான் நம்ம மூமின். அப்பதான் நம்ம யாரு இல்லைன்னு சொன்னா, இது பேசிக் ஈமான் தான், ஆரம்ப ஈமான் தான். இது ஆழமான ஈமான் இல்லை, இதுதான் ஆரம்பமான ஈமான். இந்த ஈமான் இருந்தாலே எல்லாம் பாதுகாத்துருவான். இந்த ஈமான் இருந்தாலே உலகத்துல என்ன வேணா நடக்கட்டும், யார் வேணா வரட்டும், யார் வேணா போகட்டும், அல்லாஹ் இருக்கிறான். எனக்கு யார் இருக்கிறா, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான். என்னை பாதுகாப்பதற்கு அவன் ஒருவன் போதுமானவன். என்னை பாதுகாப்பதற்கு யார் போதும், அல்லாஹ் ஒருவன் போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. உலகமே அழிஞ்சு போனாலும் என்னை அவன் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் என்ன செய்வான், பாதுகாப்பான். அதற்கு அவனுக்கு முழு சக்தி இருக்கிறது. அல்லாவுக்கு உலகத்துல செய்திகளை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம். ஈமான் இல்லாதவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, எப்படியோ அவங்களுடைய பேச்சு இப்படியே இருக்குது. நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், ஈமானுடைய பேச்சாக இருக்கணும், ஈமானுடைய சிந்தனையாக இருக்கணும், ஈமானுடைய பார்வையாக பார்க்கணும். எதை பார்த்தாலும் ஈமானுடைய பார்வையோடு பார்க்கணும். எப்படி பார்க்கக்கூடாது, ஈமான் இல்லாமல் குஃபுர் ஷிர்காக பார்க்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா எல்லா முசீபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. அவனுடைய ஈமானை பரிபூர்ணமான முறையில் நமக்கு தந்தருள் புரிவானாக. அவனை விளங்க வேண்டிய முறையில் விளங்கி அவனை பற்றி பிடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனையே நம்பி அவனையே அஞ்சக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.